வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.11 கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 9x² - 12x + 4 = 0. வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்திருக்காங்க? தட் இஸ் 9x² - 12x + 4 = 0 கொடுத்திருக்காங்களா? சோ அதை நம்ம போட்டுட்டு இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் 1 அப்படின்னு கொண்டு வரணும். 1ன்னு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? த்ரூ அவுட்டா இதை நம்ம என்ன பண்ணணும்? சோ 9ஆல் நம்ம வகுக்கணும். சோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன், இருபுறமும் 9ஆல் வகுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ரைட், இப்ப வகுத்து பாருங்க. தட் இஸ் 9x² - 12x plus 4 = 0. இதை நம்ம த்ரூ அவுட்டா எதால வகுக்க போறோம்? தட் இஸ் 9ஆல வகுக்க போறோம். சோ இங்க 9ஆல, அதே போல இங்கேயும் 9ஆல வகுக்க போறோம். சோ 0 / 9 0 தான், அது அப்படியே வரும், போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ தனித்தனியா எழுதிக்கலாம். தட் இஸ் 9x² / 9 minus 12x / 9 and 4/9 = 0 ஆயிடுது. ரைட், இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. தட் இஸ் இந்த 9க்கு 9 கேன்சல் பண்ணிடலாம் இங்க. சோ மூணாவது வாய்ப்பாடுல 4 3 12 3 9 பண்ணிக்கலாம். அடுத்தது இப்ப பாருங்க, இந்த 4/9 எப்படி எழுதலாம்? தட் இஸ் 2 × 2ன்னு எழுதலாம். இத 3 × 3ன்னு எழுதலாம் அல்லவா? சோ ஏன் எழுதுறாங்கிறது இப்ப சொல்றேன். தட் இஸ் இப்போ இங்க x² மைனஸ் இந்த 4/3x பிளஸ் இப்போ இது 2² / 3² சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை இன்னும் இப்படி எழுதுங்க. தட் இஸ் x² - 4/3x plus 2/3 the whole square. ஏன்னா அடுக்கு விதிப்படி வகுத்தல தனித்தனியா ஒரே அடுக்கா உயர்த்தப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம ஒட்டுக்கா இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன் படி நான் போட்டுட்டேன். ரைட், இப்போ பாருங்க இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? தட் இஸ் a² - 2ab plus b² ஃபார்மேட்ல இருக்கா? ரைட், அப்படி இருந்து நம்ம என்ன எழுதுவோம்? தட் இஸ் a - b the whole squared அப்படின்ட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா? இங்க கொடுத்துருக்கக்கூடிய இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறோம். தட் இஸ் இங்க பாருங்க, x² - 4/3 இருக்கு இல்லையா? அதை வந்து நான் 2 பெருக்கல் 2/3 into x plus 2/3 the whole squared equal to 0 அப்படின்னு எழுதுறேன். ரைட், இப்ப பாருங்க. சோ a² - 2 into a into b plus b². இதை நம்ம எப்படி எழுதுவோம்? தட் இஸ் a minus b the whole squared ஃபார்மேட்ல எழுதுவோம் இல்லையா? அப்ப இங்க பாருங்க, இது என்ன இருக்கு? x². இப்ப a க்கு பதிலா என்ன இருக்கு? x இருக்கு. ஓகே, ரைட். அடுத்து b க்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க? தட் இஸ் 2/3. அப்ப b க்கு பதிலா 2/3. இந்த 2க்கு பதிலா அப்படியே 2 இருக்கு. அடுத்தது a க்கு பதிலா இங்க பாருங்க x இருக்கு. அடுத்தது b க்கு பதிலா 2/3 இருக்கு. ரைட், அப்ப நம்ம த்ரூ அவுட்டா என்ன பண்ணலாம்? தட் இஸ் இந்த x² minus 2 into 2/3x plus 2/3 the whole squareக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் x² minus 2 பெருக்கல் 2/3x plus 2/3 the whole squareக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் a minus b. அப்ப இங்க aங்கிறது x மைனஸ் அடுத்து bங்கிறது 2/3 the whole squared. ஸோ இது எதுக்கு சமம்னு சொல்லியிருந்தாங்க? ஸோ 0க்கு. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட், இப்போ இங்கே பாருங்க, x - 2/3 ஈக்குவல் டு 0 த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0ன்னு ஆகுது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம டோட்டல் என்ன எழுதலாம்? தட் இஸ் x - 2/3 த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அப்போ x - 2/3 ஈக்குவல் டு 0 ஆகுது. ஸோ ஏன்னா நம்ம இதில் 2 பக்கமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம். அப்போ ஜீவோடைய வர்க்கமூலம் 0 தான். ஸோ அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அப்போ x ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? 2/3 கிடைக்குது. பட் இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு. சோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அடிப்படை தேற்றம் படி சோ இருபடி சமன்பாடு, அதாவது எக்ஸினுடைய அடுக்குல எது உயர்ந்தபட்ச அடுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான தீர்வுகள் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸினுடைய அடுக்குல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 இருக்குன்னா சோ 2 தீர்வு இருக்கணும். அப்ப ஒரு தீர்வு 2/3, இன்னொரு தீர்வும் அதே 2/3 தான். சோ நம்ம அதையும் நம்ம இப்ப எழுதிக்கலாம். தட் இஸ் சோ x ஈக்குவல் டு என்ன எழுதணும்? சோ 2 விதமா, சோ 2/3, 2/3. இதான் நம்மளுடைய சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின் 5x + 7 / x - 1 = 3x + 2. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா வர்க்க பூர்த்தி முறையில வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறாங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க? 5x + 7 / x - 1 that is equal to 3x + 2 ன்னு கொடுத்துறாங்க. சோ இது ஆப்வியஸ்லி இங்க கீழ பாத்தீங்கன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சோ நம்ம என்ன பண்ணனும்? சோ இத கொண்டு போய்ட்டு இங்க பெருக்கிக்கணும் and இந்த 1 கொண்டு போய்ட்டு இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். என்ன கிடைக்கும் பாருங்க? தட் இஸ் 5x + 7 பெருக்கல் 1 சமம் 3x + 2 பெருக்கல்ல என்ன போடணும்? தட் இஸ் x - 1 போடணும். ரைட், இப்போ பெருக்குங்க. சோ 1ஓட பெருக்குங்க எல்லாத்தையுமே. இப்போ 5x + 7 டோட்டலா 1ஓட பெருக்குனீங்கன்னா சோ 5x * 1
பிளஸ் 7 பெருக்கல் 1 சமம் 3x. ஃபர்ஸ்ட் இந்த 3x கொண்டு போய் x ஆல பெருக்குங்க, தட் இஸ் x. அடுத்தது 3x கொண்டு போயிட்டு -1 ஆல பெருக்குங்க, ஸோ தட் இஸ் 3x -1. அடுத்து என்ன பண்றோம், ஸோ இந்த 2 கொண்டு போயிட்டு x ஆல பெருக்குங்க, பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ். அடுத்தது பிளஸ் 2 கொண்டு போயிட்டு -1 ஆல பெருக்குங்க, ஸோ பிளஸ் 2 இன்ட்டு -1. ரைட், இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்குது, ஸோ 5x பிளஸ் 7 சமம் 3x இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ்ங்கிறது -3x ஆக மாறுது. இங்கே பிளஸ் இன்ட்டு -3x ஆக மாறிடுச்சு. அடுத்தது பிளஸ் 2x, அப்புறம் பிளஸ் இன்ட்டு -2 ஆக மாறுது. இப்போ இது பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, தட் இஸ் பாருங்க 3x ஸ்கொயர். இங்க எக்ஸ்ல ஸோ -3 இருக்கு, இங்க போடுறவங்க பாருங்க -3 இருக்கு, பிளஸ் 2 இருக்கு. ஸோ நம்ம கழிச்சா என்ன கிடைக்குது, -1. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஸோ -1x -2. ஸோ ஆக்சுவலா இந்த 2க்கு பதிலாக தான் நம்ம இந்த -1x நம்ம போட்டிருக்கோம். ரைட், இப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு, 5x + 7 போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 5x + 7 -3x ஸ்கொயர் பிளஸ் 1x -2ங்கிறது பிளஸ் 2 மாறிடுது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட், இப்போ -3x ஸ்கொயர் முன்னாடி கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ல என்ன இருக்கு பாருங்க, ஸோ தட் இஸ் 5 இருக்கு, இங்க பிளஸ் 1 இருக்கு. ஸோ 5 + 1 இன்ட்டு எக்ஸ். அடுத்தது பிளஸ் 7 இருக்கு, அடுத்தது இங்க 2. ஸோ இப்போ 2 கூட்டினா 9 அப்படின்னு ஆகுது. ஸோ என்ன வருது பாருங்க, தட் இஸ் -3x ஸ்கொயர். ஸோ பிளஸ் 5 + 1 6x + 9 சமம் 0ன்னு வருது. இப்போ இதை த்ரோ அவுட்டாவே மைனஸால நம்ம பெருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும், தட் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் இன்ட்டு மைனஸ் -6x -9 சமம் 0 ஆகும். அடுத்தது இப்போ எல்லாமே 3னுடைய மடங்காக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இருபுறமும் எதால வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம். ஸோ 3ஆல வகுக்க அப்படின்னு போடுங்க. என்ன கிடைக்கும், தட் இஸ் 3x ஸ்கொயர்டை 3ஆல வகுக்கிறோம், -6x 3ஆல வகுக்கிறோம், அடுத்து -9ஐயும் 3ஆல வகுக்கிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு 0வையும் 3ஆல வகுக்கிறோம். 0வை 3ஆல வகுத்தா 0 தான். அப்புறம் இங்க பாருங்க 3க்கு இது 3 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குது, x ஸ்கொயர் மைனஸ் இது பாருங்க 2 3 6 தானே, ஸோ 1 3 3 அப்ப -2x. இது பாருங்க 1 3 3 3 3 9 தானே, அப்ப -3 சமம் 0ன்னு கிடைக்குது. இப்போ a ஸ்கொயர் -2ab + b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் இல்லவா. ஸோ அதை நான் இங்க போட்டிருக்கேன். ரைட், இதை போட்டதுக்கு அப்புறம் இப்போ இங்க இருக்கு இல்லையா, இந்த x ஸ்கொயர் அண்ட் -2x -3 இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். இங்க a ஸ்கொயருக்கு பதிலா என்ன இருக்கு, தட் இஸ் x. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஸோ a க்கு பதிலா என்ன இருக்கு, x. அப்ப நம்ம இங்க x போட்டுக்கலாம். ரைட், இப்போ -2ab பதிலா என்ன இருக்கு பாருங்க, ஸோ -2ab அப்படிங்கிறதுக்கு பதிலா -2x இருக்கா. ஸோ அப்ப இங்க பாருங்க ரெண்டு பக்கமும் மைனஸ் மைனஸ் பிளஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ இங்க a க்கு பதிலா x இருக்கு தானே, அப்ப அந்த 2 இன்டூ எக்ஸ் போட்டுக்கோங்க, b அப்படியே போட்டுக்கோங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 2x. அப்ப b க்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க, ஸோ 2x divided by 2x that is equal to 1 இருக்கா. அப்போ a க்கு பதிலா x and b க்கு பதிலா 1 இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ரைட், அப்ப நம்ம என்ன போடலாம், இங்க x -1 the whole square போடலாம். பட் இங்க b ஸ்கொயருக்கு பதிலா என்ன இருந்திருக்கணும், ஸோ பாருங்க b 1 அப்படின்னா b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 தட் இஸ் 1 தான் இருந்திருக்கணும். பட் இங்க அப்படி கிடையாது, இங்க வந்து -3 இருக்கு. அப்ப அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அல்லவா. நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்து x ஸ்கொயர் -2x + 1 இருந்திருந்தால், இந்த டேர்ம் எல்லாம் சேர்ந்து இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா x -1 the whole square போடலாம் அல்லவா. ஆமா, பட் இங்க இருக்கிறதும் -3. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ அந்த -3 இங்க போட்டுக்கலாம். ரைட், இப்போ நான் பாருங்க இந்த x ஸ்கொயர்டு இங்க இருக்கு, அடுத்தது -2xம் இருக்கு. பட் இங்க பாருங்க +1 ஒன்று நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம அதுல இருந்து ஒன்று கழிக்கணும் தானே, அப்போ கழிச்சனா தானே அந்த -3 அப்படியே வரும். தட் இஸ் நான் இங்க போட்டு காட்டுறேன் பாருங்க, x ஸ்கொயர் -2x + 1 -1 -3. இப்போ +1க்கு -1 போச்சுன்னா என்ன கிடைக்கும், ஸோ x ஸ்கொயர் -2x -3 இதே தானே நமக்கு கிடைக்குதா, இங்க இருக்கிறது தான் நமக்கு இங்க கிடைக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த மாதிரி x ஸ்கொயர் -2x + 1 -1
-3 எழுதலாம். ஏன்னா இந்த +1ன்னு போடும்போது நமக்கு என்ன ஃபார்மேட் கொடுத்துரும், தட் இஸ் x-1 the whole square ஃபார்மேட் கொடுத்துரும். அந்த பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் பண்றேன். ஓகே, ஸோ அப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக இது அடுத்து இங்க பாருங்க -1 -3. அப்போ நம்ம -1 -3 போடுங்க, என்ன கிடைக்குது, -4 கிடைக்குது. ஸோ அப்போ அதை நம்ம இங்க போடலாம், -4. இது வந்து ஈக்குவல் டு 0 மறந்துட வேண்டாம், ஈக்குவல் டு 0 அப்படியே போட்டுவாங்க. ரைட், அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், x-1 the whole square அந்த 4 வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ வந்து x² = 1 இருந்தா x என்ன வேல்யூட இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ரெண்டு பக்கமும் ரூட் எடுப்போம். தட் இஸ் √(x²) தட் இஸ் ஈக்குவல் டு √(1) எடுப்போம். இப்போ இந்த ரூட்டுக்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே √1ங்கிறது எப்படி எழுதலாம், +or-1ன்னு சொல்லி x = அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா. அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ 1, -1 ரெண்டு வேல்யூ நமக்கு வந்து வருது. ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். தட் இஸ் இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. x-1 the whole squared-க்கு நம்ம ரூட் எடுக்கிறோம். ஓகே, அதே போல இங்க 4க்கும் நாம என்ன பண்றோம், ரூட் எடுக்கிறோம். நமக்கு என்ன தெரியும், 4 எப்படி எழுதலாம், தட் இஸ் 2 × 2ன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2² எழுதலாம் இல்லையா 4. ஸோ அதுதான் நான் இங்க போட போறேன். தட் இஸ் 4க்கு பதிலா 2² போட போறேன். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, √(x-1) the whole square இருக்கு. இப்ப பாருங்க கேன்சல் பண்ணலாம், இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர்டு, அதே போல இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் x-1 is equal to +or-2ன்னு கிடைக்கும். ரைட், அப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் x = ஸோ -1 அந்த பக்கம் போச்சுன்னா 1 +or-2ன்னு வரும். தட் மீன் அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1 + 2 என்றும், அடுத்த சொல்யூஷன் x = 1 - 2ன்னு கிடைக்குது. அப்போ நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. தட் இஸ் x = ஸோ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3 கிடைக்குது. இங்கே 1லேருந்து 2 கழிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -1 கிடைக்குது. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது, 3 மற்றும் -1 கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.11. கொஸ்டின் நம்பர் 2, சூத்திர முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2x² - 5x + 2 = 0. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இருபடி சமன்பாடுகளை தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க. தீர்க்க அப்படின்னா என்னது, x உடைய வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு. ஸோ ax² + bx + c = 0 அப்படிங்கிற இருபடி சமன்பாட்டில் எக்ஸோட மதிப்பு வேணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இங்க இருக்கக்கூடிய -b + or -√(b² - 4ac) / 2a அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ரைட், இங்கே என்ன இருக்குது, தட் இஸ் 2x² - 5x + 2 = 0 இருக்கு. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, தட் இஸ் 2. பிக்கு பதிலாக என்ன இருக்குது, -5. அப்போ சிக்கு பதிலாக என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இது அப்படியே நீங்கள் அங்கே போட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ பாருங்க, x = ஸோ -b, அப்போ -5 +or- அப்போ √of அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ ரூட்டுக்குள்ளே என்ன போடுறோம், b². அப்போ b²னா தட் இஸ் -5² போடுங்க. ஸோ -5² -4 பெருக்கல் a என்னது 2, c என்னது 2. ஸோ அதை போட்டுட்டு ஸோ இது வரைக்குமே நீங்கள் ரூட் எடுக்கணும். ரைட், அதுக்கப்புறம் டிவைடட் பை 2a. அப்போ 2a அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, தட் இஸ் 2. அப்போ 2 2 4. -× -5. அப்போ -× -5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், -× அப்போ +5 மாறிடும்ல. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக 5 +or- ரூட்டுக்குள்ளே இப்போ -5² தானே, -5 the whole square என்ன பண்ணணும், ஸோ -5 பெருக்கணும். பாருங்க, -× +, 5 பெருக்குனா 25. ஸோ அப்போ 25 ஆயிடுது. அடுத்தது -4 பெருக்கல் 2, 4 2 8, 8 2 16. அப்போ 16. அதுக்கு கீழே நம்ம என்ன போடணும், வகுத்தல்ல. ஸோ 2 பெருக்கல் 2 என்னது 4. ஸோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க, +or- 5ல் 16 போயிடுச்சுன்னா 9. ஸோ அது ரூட்டுக்குள்ளே போட்டுட்டு அடுத்தது 4 கீழே போட்டுக்கோங்க. 9ங்கிறது எப்படி எழுதுவோம், தட் இஸ் 3 பெருக்கல் 3ன்னு எழுதுவோமா, தட் இஸ் ஈக்குவல் டு 3². இப்போ இதுக்கு ரூட் எடுங்க, √9 போட்டிங்கன்னா ஸோ √3². அப்போ இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் 3. அப்போ 9க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், 3ன்னு எழுதலாம் அல்லவா. அப்புறம் தட் இஸ் 5 +or- இப்போ √9க்கு பதிலாக 3 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து 2 விதமாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கணும், தட் இஸ் 5 + 3/4 அப்படின்னும், அடுத்தது 5 - 3/4 அப்படின்னு பிரிக்கணும். ரைட்டா, அப்போ இதை எப்படி எழுதணும், தட் இஸ் 5 + 3 என்ன, 8 × 4. அடுத்தது இங்கே 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 × 4. அப்போ என்ன கிடைக்குது, ஸோ 1 நாள் 4, 2 நாள் 8, தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 2 2, ஸோ கீழே 2 2 4. அப்போ என்ன கிடைக்குது, 1/2. அப்போ 2 விதமான சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது. தட் இஸ் இப்போ அதுதான் நம்ம இங்கே பிரித்து எழுதணும். தட் இஸ் x = என்னென்னு எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து 5 + 3/4
கமா அடுத்த சொல்யூஷன் 5 மைனஸ் 3/4 அப்படின்னு வருது. தட் இஸ் இந்த 5 + 3/4ங்கிறது பதிலாக தான் நம்ம இப்போ இங்கே போட்டு இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். தட் இஸ் 2 அப்படின்னு. ஸோ அப்போ 2 கமா இப்போ 5ல் 3 போச்சுன்னா 2 2/4 தான் நம்ம இங்கே 1/2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ இப்போ 1 × 2 அப்போ எக்ஸுக்கு 2 விதமான சொல்யூஷன். ஒன்று வந்து 2, இன்னொன்று வந்து அரை. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் √2 f² மைனஸ் 6f + 3 √2 = 0. என்ன சொல்றாங்க, இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சொல்யூஷன் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் அப்படிங்கிறத கொஸ்டின், ரைட்? இப்போ நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் இப்போ ஃபார்முலா ax² + bx + c = 0 அப்படிங்கிற இந்த இருபடி சமன்பாட்டில் எக்ஸுடைய வேல்யூஸ் வந்து 2 வரும். ஏன்னா இங்கே அடுக்கில் 2 இருக்குல்லவா, அதனால 2 ஆன்சர் கிடைக்கும். அப்படி 2 ஆன்சர் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -b ± √b² - 4ac / 2a அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தெரியும். இதைத்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? இப்போ பாருங்க, இங்கே என்ன இருக்குது, தட் இஸ் √2f² - 6f + 3 √2 = 0 இருக்கு. சரி, இப்போ நம்ம a என்னன்னு சொல்லி எழுதணும். பாருங்க, a வந்து √2 இருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், a வந்து √2. நெக்ஸ்ட் பிக்கு பதில் என்ன இருக்குது, தட் இஸ் -6. அப்போ b இஸ் ஈக்குவல் டு -6. c இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்க, தட் இஸ் 3 √2. அப்போ c இஸ் ஈக்குவல் டு 3 × √2 இருக்கு. -b அப்போ -6 ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு இப்போ √b² பதில் என்ன போடுவீங்க, தட் இஸ் -6 6க்கு மைனஸ்க்கு சேர்த்து தான் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். -4 பெருக்கல் ஏக்கு பதில் என்ன போடுவீங்க, ஸோ √2. அடுத்து சிக்கு பதிலாக 3 பெருக்கல் √2. ஸோ அதை போட்டு நம்ம பெருக்கலாம். அடுத்தது வகுத்தல்ல என்ன போடணும், தட் இஸ் டிவிஷனில் 2 பெருக்கல் ஏவா 2 பெருக்கல் √2 அப்படின்னு போட்டுக்கோங்க, ரைட்? இப்போ பாருங்க, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், ப்ளஸ். அப்போ +6 ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ பாருங்க, ஸோ -6 த ஹோல் ஸ்கொயர்டா. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், தட் இஸ் -6 பெருக்கல் -6ன்னு எழுதுவோமா, ரைட்? ரெண்டுமே பெருக்குங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்போ +36ன்னு கிடைக்குதா. அப்போ இதுக்கு பதிலாக ரூட்டுக்குள்ளே என்ன போடுவீங்க, தட் இஸ் 36ன்னு போட்டுட்டு அடுத்தது இங்கே பாருங்க, ஸோ 4 பெருக்கல் 3 என்ன, 4 12. இப்போ இங்கே எல்லாத்தையும் போட்டு பெருக்கி பார்த்தலாம். 4 பெருக்கல் √2 பெருக்கல் ஸோ 3 பெருக்கல் √2 இது எல்லாத்தையுமே பெருக்கணும், அவ்வளோதானே? சரி, எப்படி பெருக்குவோம், தட் இஸ் பாருங்க, இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்குங்க ஃபர்ஸ்ட். ஸோ பெருக்குனா என்ன கிடைக்கும், 4 12 √2 பெருக்குங்க. ஸோ பெருக்கல் 2ன்னு மாறும். நமக்கு தெரியும், தட் இஸ் √2 பெருக்குனா 2ன்னு கிடைக்கும் அல்லவா. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ பெருக்குங்க, என்ன கிடைக்குது, ஸோ 12 என்ன 24. அப்போ -24. ஸோ கீழே வகுத்தல்ல நம்ம என்ன பண்ணோம், ஸோ தட் இஸ் 2 √2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், ஸோ 36ல் 24 நம்ம கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே போடுங்க, தட் இஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √8 வகுத்தல்ல பார்த்தீங்கன்னா ஸோ √2 √2 போட்டுக்கோங்க. √8 நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, ஸோ √8 நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ 2 பெருக்கல் 2ன்னு போடலாம். 8 2 4 4 2 8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம்லவா, அதான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 2னுடைய அடுக்கில் பார்த்தீங்கன்னா 3 டைம் இருக்கு, ரைட்? நமக்கு தெரியும் 2னுடைய அடுக்கு 3 எப்படி எழுதலாம், ஸோ 2னுடைய அடுக்கு 2 பெருக்கல் 2னுடைய அடுக்கு 1 எழுதலாம். ஸோ அடுக்கு விதிப்படி. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஸோ இதில் இந்த 2க்கு இந்த ஒரு டைம் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன ஆகும், ஒரு டைம் 2 வெளியில் வந்துடும். அடுத்தது உள்ளுக்குள்ளேயே ஒரு 2 ரூட்டுக்குள்ளேயே ஒரு 2 இருந்திருக்கும். அப்போ √8க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், தட் இஸ் 2 × √2ன்னு போடலாம் அல்லவா. ஸோ அதான் நான் இங்கே போட போகிறேன். தட் இஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 √2 டிவைட் பை என்னன்னு போடணும், ஸோ 2 √2 அப்படின்னு. 6 நம்ம எப்படி எழுதலாம், தட் இஸ் 3 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். அடுத்தது இங்கே 2 இருக்குது. அப்போ இதுல இருந்தும் நம்ம 2 வெள்ளம் எடுக்கலாம் இல்லையா, அதான் நான் இப்போ எடுக்க போகிறேன். தட் இஸ் 2 வெள்ளம் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும் உள்ள, தட் இஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸோ √2 வகுத்தல்ல ஸோ 2 √2ன்னு வருது. இப்போ இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 × 2 3 ப்ளஸ் √2 × √2. அடுத்த ஆன்சர் 3 மைனஸ் √2 × √2. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். தேர்ட் கொஸ்டின் 3y² - 20y - 23 = 0. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் இதை வந்து சொல்யூஷன் பண்ணணும். தட் இஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் பேசிக்காக ax²
plus bx plus c is equal to 0 அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்யூஷன் தரணும் அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸினுடைய அடுக்கானது 2 இருக்கு. அப்போ இதில் 2 வேல்யூஸ் வரும். எக்ஸுக்கு வந்து மொத்தமாக 2 வேல்யூஸ், இங்கே ஒரு வேல்யூ இங்கே வேல்யூ வரும், ரைட்? அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்முலா என்ன? தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படின்னு தெரியும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஜெனரல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வச்சு நம்ம இங்கே என்ன இருக்கு, பட் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே y ஸ்கொயர்ட் y அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் ஸோ 3y ஸ்கொயர்ட் மைனஸ் 20y மைனஸ் 23 சமம் 0ன்னு இருக்கு. அப்போ இங்கே பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ நம்ம இது பதிலாக என்ன எழுதலாம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு இதே மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac டிவைட் பை 2aன்னு போடலாம், ரைட்? ஸோ அப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தட் இஸ் இங்கே பாருங்க, ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? ஸோ ஏக்கு பதிலாக 3 இருக்கு, பிக்கு பதிலாக மைனஸ் 20 இருக்கு, சிக்கு பதிலாக மைனஸ் 23 இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் போட முடியும். இப்போ நம்ம அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். தட் இஸ் ஃபார்முலா என்ன? y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 20 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரூட்டுக்குள்ளே என்ன போடணும்? தட் இஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா மைனஸ் 20 ஹோல் ஸ்கொயர், ஓகே, மைனஸ் 4. ஏக்கு பதில் என்ன போடலாம்? 3. சிக்கு பதில் என்ன போடலாம்? மைனஸ் 23. ஓகே, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ரைட்? அதன் பின்ன என்ன பண்ணணும்? தட் இஸ் டிவைடட் பை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 2 பெருக்கல் ஏ என்னது? தட் இஸ் 3 அப்படின்னு போட்டுக்கிறோம், ரைட்? இப்போ இதை அப்படியே எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்க, பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் 20. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 20 அப்படிங்கும்போது என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. அப்போ இதை பிளஸ் 20ன்னு மாற்றிக்கோங்க, பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ ரூட்டுக்குள்ளே என்னெல்லாம் போடணும்? தட் இஸ் மைனஸ் 20 ஹோல் ஸ்கொயர்டா, மைனஸ் 20 ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? ஸோ மைனஸ் 20 பெருக்கல் மைனஸ் 20, ரைட்? ரெண்டையும் பெருக்குங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும், 20 20 400. ஸோ அப்போ நம்ம 400ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது மைனஸ் இருக்கு, அடுத்தது வேற என்ன இருக்கு பாருங்க. ஸோ 4 பெருக்கல் 3 பெருக்கல் மைனஸ் 23 அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும் 4 3 பெருக்குனா 12, 12யும் 23 பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ 12யும் 23 பெருக்குங்க, என்ன கிடைக்குது? தட் இஸ் 3 2 6 3 2 4 2. ஸோ இப்போ 276 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த 276 மைனஸாக மாற்றிக்கணும், ஏன்னா மைனஸ் இருக்குல்லவா? ஓகே, அப்போ மைனஸ் 276 வகுத்தில் என்ன போடணும்? தட் இஸ் 2 பெருக்கல் 3 என்ன ஆகும்? ஸோ 6ன்னு ஆகிடும், கிடைக்குது. தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு ஸோ 20 அப்படியே போட்டுக்கோங்க, பிளஸ் ஆர் மைனஸ். இப்போ இங்கே 400 இருக்கு, நான் இது இங்கே போடுறேன் பாருங்க. தட் இஸ் 400. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கும்போது பிளஸ் 276 ஆகிடும் இந்த இடம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து பிளஸ்ஸாக மாறிடுதா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது நமக்கு? 676, ரைட்? இந்த 676 எதுக்குள்ள இருக்குது? தட் இஸ் ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ 676 அதுக்கு வகுத்தல் என்ன இருக்கு? 6 அப்படின்னு. இப்போ இந்த 676க்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி லேடர் டிவிஷன் எடுங்க, அதாவது ஏணி வகுத்தில் எடுத்தீங்கன்னா. ஸோ பாருங்க, 3 2 6 3 2 6 மிச்சம் 16. ஸோ 8 2 16. இப்போ மறுபடியும் 8 தான் கடைசியில் இருக்கு. அப்போ மறுபடியும் 2ஆல் நம்ம எடுக்கலாம். தட் இஸ் 1 2 போயிடுச்சுன்னா 13 கிடைக்குது. அப்போ 13 6 2 12, மீதி 13ல் 12 போச்சுன்னா 1 இருக்கு. அப்போ 18 18னா 9 2 18. ஓகே, 113 பெருக்கல் 13 நமக்கு என்னன்னு தெரியும்? தட் இஸ் 169ன்னு தெரியும். அப்போ மறுபடியும் 13 எடுங்க, தட் இஸ் 1. இப்போ 1 கிடைக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். ஸோ இருக்கு. அப்போ இந்த 676க்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் போடலாம்? தட் இஸ் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 13 பெருக்கல் 13 போடலாம். ஓகே, பட் இங்கே நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஸோ ரூட்ல இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? தட் இஸ் 2 ஸ்கொயர்டா இருக்கு, அடுத்தது பெருக்கல் 13 ஸ்கொயர்டா இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 676. பட் நமக்கு ரூட் தானே வேணும். அப்போ நம்ம இதுக்கு ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? ஸோ இந்த ரூட்டுக்கு இந்த 2 2யும் கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2 பெருக்கல் 13ன்னு கிடைக்கும். அப்போ 26. அப்போ ரூட் ஆஃப் 676ங்கிறது 26க்கு சமமா இருக்குல்லவா? ஸோ அப்போ நம்ம இந்த 676க்கு பதிலாக என்ன போடலாம்? தட் இஸ் 26 போடலாம். தட் இஸ் 20 பிளஸ் ஆர் மைனஸ் 26 வகுத்தல்ல என்ன போடலாம்? தட் இஸ் 6 அப்படின்ட்டு. இது வந்து y. சரி, அப்போ yக்கு 2 விதமான சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து 20 பிளஸ்ல 26 இருக்கு, வகுத்தல்ல 6. இன்னொன்று என்ன கிடைக்குது? ஸோ 20 மைனஸ் 26 வகுத்தல்ல 6 கிடைக்குது. பாருங்க, ஸோ அப்போ 20யும் 26வையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 46. ஸோ அப்போ 46 6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஸோ 20ல் 26. அப்போ இங்கே பாருங்க, ஸோ 20 மைனஸ் 26னா மைனஸ் 26 நான் மேலே போடுறேன். என்ன கிடைக்குது? 26ல் 20 போச்சுன்னா 6 மைனஸ் 6ன்னு கிடைக்குது இல்லவா? ஸோ அப்போ மைனஸ் 6/6ன்னு கிடைக்குது. இப்போ பாருங்க, அடிச்சு போடுங்க, என்ன கிடைக்குது? தட் இஸ் 3 2 6. ஸோ 2 2 4 2 2 4 3 2 6. அப்போ இது பாருங்க 6 1 6 1 6. அப்போ இது 1. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? தட் இஸ் 23/3. அடுத்தது மைனஸ் 1ன்னு கிடைக்குது. அப்போ yக்கு ரெண்டு விதமான சொல்யூஷன் என்னது? ஸோ ஒரு சொல்யூஷன் வந்து 23/3, இன்னொரு சொல்யூஷன் வந்து -1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், 36y² மைனஸ் 12ay பிளஸ் a² மைனஸ் b² சமம் 0. ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து தீர்க்கணும் அப்படின்றாங்க. தீர்க்கனா என்னது? எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். பட் இங்கே எக்ஸ் இல்லை, இங்கே y² yன்னு இருக்கனால அப்போ y என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா அவ்வளோதான். ரைட். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஜென்ரல் ஃபார்முலா என்ன? தட் இஸ் ax² பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0வா இருக்கும் பொழுது நம்ம எக்ஸினுடைய மதிப்பை தான் கண்டுபிடிப்போம். இதுதான் சொல்யூஷன் சொல்லுவோம். ரைட். அப்போ எக்ஸுக்கு ரெண்டு விதமான சொல்யூஷன்ஸ் கிடைக்கணும். ஏன்னா இங்கே நம்ம கிட்ட இருக்கிறது இருபடி சமன்பாடு 2ன்னு இருக்கு. அப்போ ரெண்டு விதமான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ரைட். இப்போ அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலாவும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac டிவைட் பை 2a அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே. இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் 36y² மைனஸ் 12ay பிளஸ் a² மைனஸ் b² சமம் 0ன்னு கொடுத்துருக்கறனால நம்ம இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஓகே. போட்டது மட்டும் இல்லாமல் இதே தான் இங்கேயும் வரணும் ஆக்சுவலாக. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடியே ஏபி அப்படின்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கறனால நாம் இப்போ இங்கே கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac டிவைட் பை 2a அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் லைட்டாக நான் மாற்றி எழுதிக்கிறேன். தட் இஸ் ay² பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டு இப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? தட் இஸ் 36. பிக்கு பதிலாக மைனஸ் 12a இருக்குது. அடுத்து சிக்கு பதிலாக என்ன இருக்குது? a² மைனஸ் b². இது அப்படியே நம்ம இங்கே எழுதலாம். தட் இஸ் இப்போ a அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது? தட் இஸ் 36. b அப்படிங்கிறதுக்கு பதிலாக மைனஸ் 12a. சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக a² மைனஸ் b² இருக்கு. எல்லாத்தையும் எழுதிக்குவாங்க. இப்போ இந்த ஃபார்முலால இதை கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. இப்போ y இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிங்க. தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவீங்க? -b. -bங்கும் போது மைனஸ் ஆஃப் -bக்கு பதிலாக மைனஸ் 12a பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு ரூட்டுக்குள்ளே என்ன போடணும்? தட் இஸ் b². b என்னது? minus 12a the whole square மைனஸ் 4 பெருக்கல் a என்னது? 36. c என்னது? ஸோ a² மைனஸ் b². இப்போ இது நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கீழே என்ன போடணும்? 2 பெருக்கல் ஏங்கும் போது 2 பெருக்கல் 36 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறிடுது? ஸோ பிளஸ் பிளஸ் 12a பிளஸ் ஆர் மைனஸ் இப்போ ரூட்டுக்குள்ள பாருங்க. ஸோ மைனஸ் 12a². அப்போ இந்த மைனஸ் 12a² பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஸோ இந்த மாதிரி போட்டு பாருங்க. தட் இஸ் மைனஸ் 12a பெருக்கல் மைனஸ் 12a தானே. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது. 12 144 a இன்ட்டு a² அப்போ இதுக்கு பதிலாக 144a² போடலாம். அடுத்தது என்ன இருக்கு? தட் இஸ் 4 பெருக்கல் 36 பெருக்கல் a² மைனஸ் b². இந்த a² மைனஸ் b² அப்படி வச்சுக்கோங்க. பட் 4 பெருக்கல் 36 பதிலாக என்ன போடலாம்? ஸோ 6 24க்கு 4 மிச்சம் 2 4 12 144. அப்போ மைனஸ் 144 a² மைனஸ் b² வகுத்தல்ல என்னென்னு எழுதணும்? தட் இஸ் 2 பெருக்கல் 36 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இதுலையும் 144 இதுலையும் 144 காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 12a பிளஸ் ஆர் மைனஸ் ஸோ ரூட் ஆஃப் 144 வெளியில் எடுங்க. என்ன கிடைக்குது? ஸோ 144 வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ள a² மைனஸ் இதையும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் a² மைனஸ் b² அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ 2 பெருக்கல் 36 இருக்குது. அப்படியே போட்டுக்கோங்க. y இஸ் ஈக்குவல் டு 12a பிளஸ் ஆர் மைனஸ் இப்போ நம்ம ரூட் 144 இந்த உள்ள வந்து அந்த மைனஸை பெருக்கிக்கோங்க. a² மைனஸ் a². அடுத்து இந்த மைனஸை உள்ள பெருக்கினீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ பிளஸ் b²ன்னு மாறிடும். ஓகே. ஸோ
மாறிட்டு அப்புறம் டிவிஷனில் என்ன இருக்குது, தட் இஸ் 2 பெருக்கல் 36 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே 12a அப்படியே வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸும் அப்படியே வந்துடும் ரூட்டுக்குள்ளே. இப்போ இந்த 144 அப்படியே வந்துடும். பட் இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே ஏ ஸ்கொயர்ட் பாசிட்டிவ்ல இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர்டுக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் போயிடுச்சுன்னா என்ன வரும், தட் இஸ் பி ஸ்கொயர்ட் வகுத்தில் என்னன்னு கிடைக்குது, தட் இஸ் 2 பெருக்கல் 36ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம 144 எப்படி எழுதலாம், தட் இஸ் 12 ஸ்கொயர்னு எடுக்கலாம். இப்போ இது ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால ஸோ நம்ம ரூட் எடுக்கும்போது இந்த ரூட்டுக்கும் 2க்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ 144 ரூட்டுக்கு பதிலாக நம்ம 12ன்னு போடலாம் அல்லவா. ஸோ அப்போ அதுதான் நான் இங்கே போட போகிறேன். y இஸ் ஈக்குவல் டு 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ 12 வெளியில் எடுத்துருங்க, இந்த 144க்கு பதிலாக 12 எடுத்துருங்க. அப்புறம் பி ஸ்கொயர்டு நம்ம ரூட்டில் இருக்குது, அப்போ இதுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பி ஆகிடும். அப்போ 12b டிவைட் பை என்னன்னு இருக்கு, ஸோ 2 பெருக்கல் 36ன்னு இருக்கு. 12 டோட்டலாக வெளில எடுங்க, தட் இஸ் 12 எடுத்துட்டிங்கன்னா ஸோ a ப்ளஸ் ஆர் மைனஸ் b டிவைட் பை 2 பெருக்கல் 36ன்னு இருக்குல்லவா. இப்போ இதில் எதாவது கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், 12 3 டைம் போட்டிங்கன்னா 36 கிடைச்சிரும். அப்போ இது எப்படி எழுதலாம், தட் இஸ் a ப்ளஸ் ஆர் மைனஸ் b டிவைட் பை 2 3 6ன்னு கிடைக்குது. அப்போ இது 2 விதமாக பிரித்து எழுதலாம். தட் இஸ் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா ஸோ a ப்ளஸ் b பை 6, இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா a மைனஸ் b பை 6. ஸோ அப்போது நம்மளுக்கு yக்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னு கிடைக்குது, தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 விதமான சொல்யூஷன் a ப்ளஸ் b பை 6 கம்மா a மைனஸ் b பை 6. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். பயிற்சி 3.11. கொஸ்டின் நம்பர் 3. சாய்வு தளத்தில் t வினாடிகளில் ஒரு பந்து கடக்கும் தூரம் d சமம் t ஸ்கொயர் மைனஸ் 0.75 t அடிகளாகும். 11.25 அடி தொலைவை கடக்க பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஸோ கணக்குப்படி அவங்க d என்னன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் t ஸ்கொயர் மைனஸ் 0.75 t. ரைட், அப்போ அந்த டி வினாடி இது வந்து ஆக்சுவலாக டி டைமில் வந்து அது என்ன ஆகுது, ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அது கடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே தான் அடுத்தது ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15.25 அடி தொலைவை கடக்க எடுத்துக்கொள்ளும் டைம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட், அப்போ டி என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே சமயம் ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இன்னொரு டைமாக என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா இது ஜென்ரல் ஃபார்மாக கொடுத்துட்டு இது 11.25க்கு கடந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதான அவனுக்கு கேள்வி. அப்போ நம்ம அதை ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும் பாருங்க, தட் இஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி இந்த 11.25 இந்த பக்கம் கொண்டாந்துருக்க மைனஸ் 11.25 போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்ட்டு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் டியோனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி சமம் 0 அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஃபார்ம் தெரியும். இப்போ இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac டிவைட் பை 2a அப்படின்னு சொல்லி போட்டு கண்டுபிடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்க்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸோ டி இருக்குது. அப்போது நம்ம இங்கே எப்படி எழுதியிருக்கணும், தட் இஸ் a இன்ட்டு டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருந்திருக்கணும், அப்படி தானே. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, தட் இஸ் ஒரு டி, அப்போ 1ன்னு இருக்குது. அடுத்து பிக்கு பதிலாக மைனஸ் 0.75 இருக்கு. அடுத்து சிக்கு பதிலாக மைனஸ் 11.25 இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. மைனஸ் பிக்கு பதிலாக பாருங்க மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது பிக்கு பதிலாக மைனஸ் 0.75 அதை போட்டாச்சு. அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு ரூட்டுக்குள்ள பி ஸ்கொயர் போடுங்க. பி ஸ்கொயர் என்ன மைனஸ் 0.75 the whole square அதான் இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் 4 அப்படியே போட்டேன். ஏக்கு பதிலாக என்னது 1 போட்டுக்கோங்க. மைனஸ் 11.25 அப்படியே போட்டுட்டு டிவைட் பை 2க்கு பதிலாக அப்படியே 2 போட்டு ஏக்கு பதிலாக இங்கே 1 இருக்கு அது அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ்க்கு பதிலாக என்ன போடலாம், தட் இஸ் பிளஸ் ஆகிடும். ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸோ ப்ளஸில் 0.75 அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ரூட்டுக்குள்ளே என்னெல்லாம் போடணும், தட் இஸ் இப்போ 0.75 இப்போ மைனஸில் இருக்கு. அப்போ மைனஸ் 0.75 த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், மைனஸ் 0.75 பெருக்கல் மைனஸ் 0.75 இல்லையா. ஸோ நம்ம இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணிக்கணும், 75 பெருக்கிட்டு அப்புறம் மொத்தமாக 2 + 2 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஓகே, 75 பெருக்கல் 75 என்ன வரும், 5 25 மிச்சம் 2. ஸோ 7 35 2 37. அடுத்தது என்னது 7 35க்கு 5. ஸோ மிச்சம் 3 7 49 3 52. ஸோ 52 போடுங்களா, என்ன கிடைக்குது 5. ஸோ 12. ஸோ 6. அடுத்தது 5. ரைட், அப்போ 56.25 அது நம்ம 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்கிறதுனால அப்போ என்ன அது 0.5625 கிடைக்குது அல்லவா. ஸோ அப்போ இதுக்கு வேறு என்ன பண்ணலாம், 0.5625 போட்டுட்டு அடுத்தது என்ன இருக்குது, தட் இஸ் 4 பெருக்கல்
11.25 தானே, தட் இஸ் 11.25 4ஆல் பெருக்குங்க, என்ன கிடைக்குது? சாயினாங்க 20க்கு 0 மிச்சம் 2, 4 2 8 0 மிச்சம் 1. ஸோ 4, அப்புறம் இங்கே 1 இருக்குது, 4 + 1 5, அப்போ ஒரு நாள் 4, அப்போ 45, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 45. ஸோ இப்போ மைனஸ், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ் ஆகிடும், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணி ஸோ 45. ஸோ வகுத்தல் என்னன்னு போட்டுக்கிறீங்க, 2 பெருக்கல் 1 2ன்னு போட்டுக்கோங்க. அப்போ t இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, தட் இஸ் 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 45.56. ஏன்னா இந்த 5ஐயும் இந்த 45ஐயும் இந்த 0.5625 கூட்டினீங்கன்னா ஸோ என்ன கிடைக்கும், தட் இஸ் ஸோ இங்கே போடுற பாருங்க. ஸோ 45ஐயும் ஸோ 0.5625ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 45.5625ன்னு கிடைக்கும் அல்லவா, அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ 675ஐயும் 675ஐயும் பெருக்குங்களா, என்ன கிடைக்கும், தட் இஸ் ஸோ 525க்கு 5 மிச்சம் 2, ஸோ 5 35 2 37, ஸோ 7 30 33. நெக்ஸ்ட் 7ஆல் 7 35 மிச்சம் 3, ஸோ 7 49 3 51க்கு 5, 7 49 3 52க்கு 2 மிச்சம் 5. ஓகே, ஸோ அப்போ 7 42 42 5 47. நெக்ஸ்ட் இப்போ 6ஆல் பெருக்குங்க, தட் இஸ் என்ன கிடைக்குது, 5 30க்கு 0 மிச்சம் 3. அடுத்தது 6 42 3 45க்கு 5 மிச்சம் 4 கிடைக்குது. 6 36 4 40ன்னு கிடைக்குது. ஓகே ரைட், இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 5 ஸோ 12 ஸோ 3 6 கிடைக்குது. அப்போ 3 7 15, அப்போ ஓகே, அப்போ 1 1 வருது, அப்போ 5 ஸோ 4. ஓகே, மேலே கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் கிடைச்சிருச்சுலவா, தட் இஸ் 45 5 6 2 5ன்னு கிடைக்குது. பட் இங்கே புள்ளி வச்சிருக்கணும், 6.75 6.75ஆல் பெருக்கணும்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் 6.75 6.75ன்னு பெருக்குனா ஸோ 2 ஸ்தானம் அப்படிங்கும்போது மொத்தமாக 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ கரெக்டாக தானே வருது. அப்போது ஸோ இந்த இடத்துல 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 45.56 25க்கு பதிலாக என்ன போடலாம், 6.75 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம், வகுத்தல்ல 2. ரைட், இப்போ பாருங்கள் இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்குது, தட் இஸ் 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6.75 வகுத்தல்ல 2. அப்போ டீக்கு பதிலாக 2 விதமான ஆன்சர் கிடைக்குது. ஒன்று என்ன, 0.75 6.75 கூட்டி போட்டுக்கணும். அடுத்த ஆன்சர் என்ன கிடைக்குது, தட் இஸ் இதே 0.75லேருந்து 6.75 கழிச்சு 2ஆல் வகுத்துக்கணும். ஓகே தானே. ஸோ இப்போ இது பாருங்கள், ரெண்டையும் கூட்டங்க என்ன கிடைக்குது, ஸோ 75 6.75 கேட்டிங்கன்னா ஸோ 7.50ன்னு கிடைக்கும், வகுத்தல்ல 2. கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 75 6.75 கழிச்சிங்கன்னா -6ன்னு கிடைக்கும், 6.00 -6ன்னே கூட வச்சுக்கலாம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இப்படி கிடைக்குது. இப்போ பாருங்கள் இதை வகுத்து பாருங்கள். ஸோ 1 2 ஸோ 3 2 6 மிச்சம் 15க்கு புள்ளி வச்சுக்கோங்க. இங்கே 15ங்கும் போது 7 2 14 ஸோ மிச்சம் 10, அப்போ 2 10, அப்போ 3.75ன்னு வருது. அடுத்தது என்ன ஆன்சர் வருது, மைனஸ், இப்போ 1 2 ஸோ 6ஆல் அடிக்கும்போது 3 2 6 -3ன்னு கிடைக்கிது. ரைட்டு. ஸோ 2 விதமான ஆன்சர் கிடைச்சிருச்சு. பட் நம்மளுக்கு எப்பவுமே டி அப்படிங்கிறது டைமு, அப்போ டைமுங்கிறது நெகட்டிவ்ல வராது. அப்போ இந்த ஆன்சரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, 3.75. அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். டி இஸ் ஈக்குவல் டு -3 அப்படிங்கிறது நம்ம ஸோ நெக்லெக்ட் பண்ணிடணும், இது சமம் ஆகாது. எனவே என்னென்னு எழுதணும், தட் இஸ் டி சமம் 3.75 நொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். That's all. Like, share and subscribe Shifa Diaries.